இன்னும் பொங்கல் பானையில் வைக்க சொன்னா ஏதோ கிண்ணத்தில் வைக்கிறா. விடிய காலையிலே 6 மணிக்கெல்லாம், அது விடிய காலை கிடையாது 6 மணின்றது எங்களுக்கு விடிய காலை. அதில் இன்னும் அந்த முடியை எடுக்கல, அவன் தான் எடுத்தான். நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கணும், சாப்பாடை கிண்டி கட்டி எடுத்துக்கணும். அந்த ஹோட்டலில் போயிட்டு பல தடவை தின்ட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்பயோ ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆடிக்கு இல்லை, அது எல்லார்கிட்டையும் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. எல்லார் வீட்லேயும் நடக்கும் தான். பொண்ணுங்க எந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டிலலாம் கண்டிப்பாக நடக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் பிறந்துச்சு இல்லையா, எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைப்போம்ல. இன்றைக்கி நாங்களும் அதான் பண்ண போகிறோம். நம்ம குலதெய்வம் வந்து கடலூர் தாண்டி இருக்க ஒரு ஊரில் பச்சைவாழியம்மன், அந்த கோயில் தான் இன்றைக்கி போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. அங்கே போயிட்டு என்ன கோயில் என்ன பேருன்றதை நான் சொல்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனியாக இருக்கும்போது, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் கல்யாணம் ஆகி வந்து தான் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் பொங்கல் வைக்கணும்னு சொல்லி ஒரு 8-9 இயர்ஸ் தான் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். விடிய காலையிலே 6 மணிக்கெல்லாம், அது விடிய காலை கிடையாது 6 மணின்றது எங்களுக்கு விடிய காலை. ஆமாம் ஆமாம், நாங்கள் இதெல்லாம் போடாத, நான் அதெல்லாம் போடணும். வந்துட்டு எழுந்து கிளம்பணும். அப்படி இப்படி கிளம்பியே எல்லாரும் கிளம்புறதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கே 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வானெல்லாம் வேறு இருட்டிட்டு வந்துருச்சு. வானம் இருட்டிட்டு வந்து போகிற வழியிலே மழையும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட மழை. நாங்கள்லாம் வந்து பயந்துகிட்டே போனோம், என்னடா இது இவ்வளோ காலையில் கிளம்பி வந்துமே கொஞ்சம் மழைலாம் வருது, எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படி இப்படின்னு பயந்துட்டே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் வேறு 2 பேரும் தனித்தனியாக, 2 குடும்பமும் தனியாக போயாச்சு. 2 பொங்கல் வேறு வைக்கணும், ஆளுக்கு ஒன்று வைக்கணுமே, இது என்ன இது இப்படி வருதேன்னு ரொம்ப மனசு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக கிட்ட போக போக மழையும் இல்லை, இந்த தரை எதுவுமே ஈரமாகவும் இல்லை. நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கும்போது ஈரமுமே இல்லை. போய் திருப்தியாக பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமியை ஒரு ரவுண்டு சுற்றி முடித்த பிறகு தான் திரும்பவும் கரெக்டாக மழை வந்துச்சு. அது வரைக்கும் எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தடங்கள் மாதிரி இருந்தது. ஆனால் தடங்கள் இல்லை, ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் நம்மளை சோதிப்பாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லவங்களை தண்டிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் முடிஞ்சுது. இன்னும் பொங்கல் பானையில் வைக்க சொன்னா ஏதோ கிண்ணத்தில் வைக்கிறா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு பொங்கல் தான் வச்சோம்ல, நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்ததுனால அதுலயே ஒண்ணா வச்சிருவோம் இல்லையா. இப்ப 2 ஃபேமிலி ஆயிட்டோம்ல, 2 தனித்தனியா வைக்கணும்னால தனித்தனியா கம்மி கம்மியா அதான் குட்டி குட்டி குண்டு அழகா இருக்குல்ல. இதுல அம்மா சோறு வரும், ஆளுக்கு ஒரு வாய் தானா. அப்புறம் என்ன பண்றது, அதுதான். ஆமா கம்மியா இல்ல, கம்மியா தண்ணியை 4 குண்டா கூட அதே பொங்கிடும் வேறல்ல. சின்ன பசங்க விளாட்ற கூட்டம் ஜோறு பேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரே பொங்கல் தான் வச்சுட்டு இருந்தோம். ஒன்றா தான் ஒரே ஒரு பொங்கல் தான் வைப்போம் ஃபேமிலியாக. எப்பயுமே ஃபேமிலியாக தான் போவோம், போனாலும் ஒரே ஒரு பொங்கல் தான் வைப்போம். இந்த வருஷத்துல தான் நம்ம 2 பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன்னு பார்த்தாக்கா லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். இந்த வருஷம் தான் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி தனியாக வீடு கட்டிட்டு குடி போயிட்டாங்க. அதனால சரி, அவங்க ஃபஸ்ட் இயர் இப்போ தான் போயிருக்காங்க. நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சா ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்துடும்ன்றதுனால 2 பேருமே ஆளுக்கு தனித்தனியாக பொங்கல் வச்சுப்போன்ட்டு ஆளுக்கு ஒரு பொங்கலாக வச்சோம். ஆனால் அது எங்கள் மாமியார் தான் 2 பொங்கலுமே வச்சாங்க. வச்சதுன்னு பார்த்தா எங்கள் மாமியார் தான் பக்கத்துலேயே கல் வச்சு 2 பொங்கலையும் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. நடுவில் நான் போய் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க தான் எப்பயுமே பொங்கல் வைப்பாங்க, வீட்டுக்கு பெரியவங்க இல்லையா, அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அதனால் நாங்களும் எதுவும் பெருசாக எடுத்து முடியாது. அவங்க செஞ்சால் நமக்கு சந்தோஷம், நம்மன்னு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் நமக்கு வேலை. அடுப்பாண்டா அவங்க எப்பவுமே உட்காந்துட்டு செஞ்சுருவாங்க. நம்ம எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி சாமிகிட்ட எடுத்துகிட்டு போய் படைக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். மற்றபடி பொங்கல் 2 வச்சாலும் அது எங்கள் மாமியார் தான் செஞ்சாங்க, வச்சாங்க. எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அடுத்த அதில் இன்னும் அந்த முடியை எடுக்கல, அவன் தான் எடுத்தான். ஒரு பக்கம் தேங்காய் உருந்து போது நான் பொங்கல் எடுத்துன்னு பார்த்துக்குள்ள குழப்பிடுவேன். அதான் ஒன்று ஏன் காப்பி கலர்ல இருக்கு. என்னோட அவ்வளோ ஸ்வீட் இருக்கு. சாமி வந்து எந்த சாப்பிட்டு தான் யார் பொங்கல் சாப்பிடாது.
என்னன்னா எங்களுக்கு வெளியில போறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பிடிக்காததுன்னு பார்த்தா நம்ம வெளியில எங்க போனாலுமே வெளியில போறது எதுக்கு? வெளியில போயிட்டு ஃப்ரீயா சுத்திட்டு வெளியிலே வாங்கி எதையா சாப்பிட்ருமா வந்தோமான்னு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வெளியிலே கிளம்புவேன். ஆனா இங்க எப்படின்னா எங்க போனாலும் எப்போ போனாலும் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கணும், சாப்பாடை கிண்டி கட்டி எடுத்துக்கணும். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வீட்டில் போடுற டீயை தான் எடுத்துகிட்டு போய் உட்காந்து குடிக்கணும். நம்ம வீட்டில் தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிடணும். இந்த ஹோட்டலுக்குலாம் கூப்பிட்டு போகிற பழக்கமே கிடையாது. ஏன் காலையில் சாப்பாடு ஹோட்டலில் தானே சாப்பிட்டேன். காலையில் மட்டும் அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் நிறுத்தி இட்லி பூரி அது மாதிரி வாங்கிக்கிறது. ஆனால் மதியானத்துக்கு எப்பயுமே எங்கே போனாலும் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா எங்கே கிளம்பினாலும் ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக டீயும் ஒரு டப்பா ஃபுல்லாக புளி சாதத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஸ்நாக்ஸ் அதாவது சைட் டிஷ்ஷு தொட்டுக்க மட்டும் இந்த சிப்ஸோ இல்லை வத்தலோ ஏதோ போகிற வழியில் அந்த கடையில் வாங்கிக்கிறது. எங்கே எப்போ போனாலும் இது எப்பயுமே நடக்கிறது எங்கள் வீட்டில். வருஷம் இல்லை, வருஷத்துக்கு 10 வாட்டி வெளியில் போனாலும் அந்த 10 வாட்டி இதே தான் நடக்கும். ரெகுலராக அந்த புளிசோறு ஒரு டப்பாவில் கட்டி எடுத்துக்கிறது. அப்படிலாம் கிடையாது. புளிசோறு அப்படின்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொன்று கெட்டே போகாது. அதோட வெளியில் சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாக்கா அதுதான் உடம்புக்கு நல்லது இல்லையா? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். புளிசோறு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியும். இப்போ குலதெய்வம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய சிட்டிலாம் கிடையாது. அப்போ நம்ம நினச்ச நேரத்தில் எப்படி சாப்பிட முடியும்? ஒரு வேளை உங்களுக்கு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஹோட்டலில் தேடி எங்கேயாவது அலைஞ்சின்னு சாப்பிட்றது கூட தலைவலி வந்துடும். அப்போ நம்ம கையிலே சாப்பாடு இருந்ததுன்னா உடனே சாப்பிட்டு வந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்கு தான் புளிசோறு எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் போயிட்டு இவங்க நிறைய இடத்துல பிரியாணி அது இதுன்னு வாங்கி வெளுத்து கட்டிட்டு வந்துக்கிறாங்க. சும்மாலாம் அது மாதிரி போய் சொல்லக்கூடாது. பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குது, காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டலில் போயிட்டு பல தடவை தின்ட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்பயோ ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆடிக்கு இல்லை, அது வந்து ஒரு 8 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா அதில் ஒரு 4-5 தடவை தான் அந்த ஹோட்டல் சைடுன்னு போயிருப்போம். இந்த பெரிய ஹோட்டல்னு போய் சாப்பிட்றதுன்னு பார்த்தா என்னது நல்லதுன்னு நினச்சிக்க. நீங்கள் மட்டும் ஊரா வேலைன்ட்டு ஊரா போய் நல்லா வெளுத்து கட்டிட்டு வரீங்க. எங்களை மட்டும் எப்போ வெளியில் கூப்பிட்டு போனாலும் அந்த புளிசோரை கிண்டி கொடுத்தே எங்களை சாப்பிட வச்சு சாவடிக்கிறீங்க. போன அந்த குலதெய்வம் கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாழியம்மன் கோயில். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாரணபுரம். இந்த கோயில் வந்து நிறைய பேர் குலதெய்வமாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், வடலூர் கிட்ட இருக்குது அந்த கோயில். வடலூருக்குள்ளே இருக்கிற ஊர் தான் அது, ஆபத்தாரணபுரம் அப்படின்றது. அந்த கோயிலோட ஏரியாவே நல்லா பெரிய ஏரியா தான். நிறைய ஆலமரம்லாம் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டு ஒரு தொங்க விட்டு குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கும். அது தம்பியோட குழந்தை. அதிலே இது பண்ணிடுச்சு. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும் பசங்களுக்குலாம். அந்த மண்ணெல்லாம் வாரி போட்டு அங்கே இங்கேன்னு விளையாடுறது, இந்த மாதிரி நல்ல தாராளமான ஏரியா. என்ன பண்ற நீ? என்ன பண்ற? அது ஸ்விம்மிங் பூலா? ரெண்டு பேரும் மேல நிக்கறாங்களா? 2 பேரும் மேல நிக்கறாங்களா? ஏன் நடலையா? இல்ல ஸ்விம்மிங் பூல்ன்ற மலை மேல கட்டி வச்சிக்கிற பள்ளமா தானே இருக்கும் ஸ்விம்மிங் பூல். இப்போ நம்ம போன நேரத்தில் கூட்டம் கம்மி தான். இது போன வருஷம்லாம் போனப்போ சரியான கூட்டம். இப்போது ஆடி மாதம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் கிருத்திகன்றதால நிறைய பேர் முருகர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வீரன் அதெல்லாம் இருக்காங்க, கெடாலாம் வெட்டுவாங்க. ஆமாம், அங்கே பச்சை வாழியம்மன் கோயில்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீரன் முனி அது என்னென்னமோ சாமியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கெடா அங்கே லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் போகிற வரைக்கும்லாம் கெடாலாம் வெட்டிட்டு இருந்தாங்க. அங்கே வெட்டினாங்க, இப்பயும் தான் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் நம்ம போன டைம் கிருத்திகன்றதுனால வெட்டலை அது. ஆமாம். கோயிலுக்கு போனோம். இந்த தடவை வந்து கூட்டமே இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சிட்டு மதியம் ஒரு 1-1:30க்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வர்ற வழியில் கடலூரில் ஒரு துணி கடை இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். நான் பேர் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதானே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கடை வழியாக தான் நாங்கள் வரும்போது எப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தாலும் இந்த கடை உள்ள போயிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க அடம்பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க இல்லைனா. அதனால் இப்போயும் பிளான் பண்ணி அந்த கடைக்கு போயிட்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வெண்டை நிமித்தலாம் அப்படின்னு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் சுற்றி அலைஞ்சு தெரிஞ்சு ஏதோ ஒரு 4 ட்ரெஸ்ஸை வாங்கின்னு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கினாலும் எனக்கு ஒன்றுமே நான் எடுக்கலல்ல, பாப்பாவுக்கு தானே எடுத்தேன். உனக்கு இப்போயே எடுத்துட்டாக்கா அடுத்த தடவை அந்த கடைக்கு போக முடியாதுல்ல, அதுக்கு தான் ஐடியா பண்ணுறேன். கடலூருக்கு கூப்பிட்டு போக போகிறீங்க? இல்லை கடலூருக்கோ இல்லையோ, இப்போ நீ அங்கேயே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னொரு தடவை அதை காரணம் சொல்லி போக முடியாது. பாப்பாக்கு எடுக்கிறதுக்கே நீங்கள்
டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்னு பறக்குறீங்க. எங்கே பார்க்குறது? ஒரு ட்ரெஸ் பார்க்கணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆக தான் செய்யும். ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னா கலர் பிடிக்குது, டிசைன் பிடிக்க மாட்டுது. இன்னொரு ட்ரெஸ் பார்த்தா டிசைன் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்க மாட்டுது. நமக்கு ரெண்டுமே பிடிச்சி அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம எடுக்கணும்ல, கொஞ்சம் டிலே ஆக தானே செய்யும். அப்படி எடுக்கணும்னா நீ தான் நூல் எடுத்து துணி நெஞ்சு அதில் தச்சு ரெடி பண்ணணும். அது இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயும் கிடைக்காது. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. எல்லார் வீட்லேயும் நடக்கும் தான். பொண்ணுங்க எந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டிலலாம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒரு வழியா ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டு பசங்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தது. அதை விட முக்கியம் ஒன்று தந்தாங்க, ஃப்ரீ கிஃப்ட், வாளி இதெல்லாம் கொடுத்தாங்க. பாக்கெட்டு, டப்பு, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஏறிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரே தலைவலி. அது எப்போ சொன்ன? வீட்டுக்கு வந்து தலைவலிச்சது இல்ல, மதியானமே வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்கலாம்ல. தலைவலி தான் எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்தாலும் அந்த தலைவலி இருக்க தான் போகுது. அப்படியே ஷாப்பிங் போயிட்டு தலைவலியோட கொஞ்சம் சுற்றிட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு போய் சுற்றிட்டு வந்தோம். அவ்வளோதான். இது ஒரு குத்தமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வேறு ஏதாவது எங்கேயா போனோன்னா வீடியோ போடுறோம், அப்போ பார்க்கலாம். பாய். இது என்ன திடீர்னு பாய் சொல்ல தான் வந்தது.